ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம். என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜி.கே. ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன். இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவருக்கு சொந்த வீடு கட்டவருக்கோ அல்லது வாங்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே லக்ன ரீதியாக தான் சொல்ல போகிறேன், ராசி ரீதியாக கிடையாது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு பொது பலன். இப்படி இருந்து சில பேர்த்துக்கு இல்லாமல் இருக்கலாம், இல்லை இது நான் சொல்லக்கூடிய முறைகள் இல்லாமையே சில பேர்த்துக்கு வீடு இருக்குதுங்களாம். என்னங்க, முழு ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணும். இப்படி இருக்குது ஆனால் எனக்கு வீடு இல்லைன்னு யாரும் கேட்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரியே இல்லை ஆனால் எனக்கு வீடு இருக்குது, நான் கட்டிக்கிட்டே வாங்கிட்டேங்கிறதெல்லாம் வேண்டாம். ஏன்னா முழுவதும் பார்க்கல. இது என்னென்னா ஒரு பொது பலன்கள். இப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இருக்குது நம்ம அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இப்போ வீடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதக ரீதியாக செவ்வாய்ங்கிற கிரகத்தை பார்க்கணும், அடுத்தது சுக்கிரன் கிரகத்தை பார்க்கணும், அடுத்தது 4ஆம் அதிபதியை பார்க்கணும், அப்புறம் 4ஆம் இடத்துல உள்ள கிரகத்தை பார்க்கணும். இதையெல்லாம் பார்க்கணும். முதல் கிரக ரீதியாக பாவத்தில் 4ஆம் பாவத்தை பார்க்கணும். சரிங்களா? இதில் தான் எல்லாத்துக்கும் வேறுபடும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஆகும். சரி, பொதுவாக இப்படி இருக்குதுங்களுக்கு எளிதாக வீடு அமையும் அப்படிங்கிறதுனா, லக்ன ரீதியாக 10ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் பாதிப்படையாத செவ்வாய் திக்பலத்தில் இருக்குது. பாதிப்படையாதுன்னா நீச்சம், அஸ்தங்கம், பாவகிரகங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா எளிமையாக கிடைச்சிரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, குரு செவ்வாய் சேர்க்கை நல்ல பாவத்தில் இருக்குது அப்படின்னா அவிகளுக்கு எளிமையாக இந்த வீடு யோகம் அமைஞ்சிருது. எளிமையான கஷ்டப்படாமல் இல்லை, சிரமம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஆனால் அவையை அமைச்சிக்கலாம். அதே மாதிரி செவ்வாய் சந்திரன் அந்த சேர்க்கை இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா எளிமையாக கிடைக்கிது. இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு விஷயம். இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்து அதிபதியோ 4இல் உள்ள கிரகமோ புத்தி அந்தரம் தசை இதில் ஏதோ ஒன்று நடக்கணும். கோச்சாரங்கள் 4ஆம் இடத்துலையோ இல்லை 4ஆம் அதிபதிக்கு தொடர்புகள் இருக்கும் பொழுது தான் இது நடக்கும். சில பேர் எனக்கு இருக்குது, ஏன் இப்போ நடக்கலை அப்படிம்பாங்க. பிறந்ததுலேருந்து எல்லாத்துக்கும் இந்த அமைப்பு இருக்கும், ஆனால் உடனே நடக்குமானா நடக்காது. இந்த காலகட்டங்களில் அடக்கித பொது விதி. சரிங்களா? முழுமையாக வேணும் அப்படின்னா அருகில் இருக்கிற ஜோதிடரை போய் அணுகுனிங்கன்னா வீடு கட்டுற அமைப்பு எப்போ அப்படிங்கிறது சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கணும். இது இப்போ நம்ம பொதுவான விதியை பார்க்க போகிறோம். இப்போ செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்துன்னா சொந்த வீடு நீங்கள் கட்டலாம், இல்லை கட்டின வீட்டையும் கூட வாங்கிக்கலாம். இப்போ 4ஆம் இடம் அப்படின்னா அதிபதி தசை நடக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்னா சுய முயற்சியில் நீங்களாக பணத்தை சேர்த்து நீங்களே இடங்கள் வாங்கி கட்டக்கூடிய அமைப்பை சொல்லும். இதே 4ஆம் அதிபதி அல்லது 4இல் உள்ள கிரகம், இல்லை நான் சொல்லக்கூடிய காரக கிரகங்கள் செவ்வாய் சுக்கிரன் இவையெல்லாம் 6ஆம் இடத்தோட தொடர்பு இருந்ததுன்னா நீங்கள் கடன் வாங்கி தான் வீடு கட்ட முடியும். ஒரு வங்கி கடனை வாங்கி கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இது பொது பலன். இந்த மாதிரி வாங்கி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அமைஞ்சிடும். இதே 4ஆம் அதிபதியோ இல்லை 4-8 தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு தான சொத்து இருந்ததுன்னா, ஒரு தாத்தாவோட சொத்தோ பாட்டினோட சொத்தோ இல்லை அப்பா அம்மாவோ நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் பிறர் உதவி மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும், தானமாக கிடைக்கும். இல்லைன்னா திடீர் வரக்கூடிய பணம், அந்த திடீர் வரக்கூடிய பணம் ஒரு கஷ்டம் இல்லாத பணமாக கூட இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ இழப்பீட்டு மூலிமா வரக்கூடிய பணமாக கூட இருக்கலாம். சரிங்களா? அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஒரு வீட்டை கட்டிக்கலாம், வாங்க கூட முடியும். இது தொடர்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். இப்போ பார்த்தீங்க, சரி இருக்குது. இப்போ ஒரு வீடுக்கு 2 வீடு கட்டுவாங்க. அவை எப்படின்னீங்கன்னா 4-6 தொடர்பு வந்துன்னா அதிகமாக ஒன்றுக்கு மேற்பட்ட வீட்டை கட்டுறதையும் குறிக்கும். ஒன்று. சரி, சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு நிறையா வாங்கி வாடகைக்கு விடுவாங்க. கட்டட வகைகளில் வணிக வகைகள் வாடகைக்கு விடுவாங்க. அது எப்படி அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் குரு சேர்க்கை இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டடத்தில் நீங்கள் ஒரு முதலீடு அப்படி கொண்டு போய் வைக்கலாம்.
இதே வந்து ஒரு புதன் குரு இருக்குது அப்படின்னா ஒரு காலி நிலங்களில் முதலீடு பண்ணலாம். சரிங்களா? பண்ணி அதை கொண்டு போகலாம். அதே மாதிரி செவ்வாய் குரு சூரியன் இணைவு இருந்தால் வாடகை வருமானங்கள், உங்களுக்கு வாடகை மூலிமா அது சொத்து வந்து வருமானத்தையும் கொடுக்குற மாதிரி அமைப்பு இருக்கும். இது வந்து வீடுன்னு இல்லை, ஒரு வணிக நிறுவனங்கள் இப்படி போகும். இதில் ஒவ்வொரு கிரகம் சேர்த்தும் போது அப்படியே அதுக்கு உண்டான அமைப்புகள் மாறும். இப்போ ஒரு மாலு இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது. திருமண மண்டபங்கள் இதெல்லாமே கட்டடங்கள் இது கூட வந்துடும். கிரகங்கள் சேர்க்கை ஆக ஆக இதனோட தன்மைகள் மாறும். அது பேசணுன்னா முழுசாக போகும். இப்போ நம்ம வீட்டை பற்றி இருக்கிற இதை மட்டும் சொல்கிறேன். இப்போ செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா யாராவது விவசாய நிலங்கள் வச்சா தோட்டம் கிடைக்கும், தோட்டமாக வாங்கலாம், சிறப்பாக இருக்கும். சரிங்களா? செவ்வாய் சூரியன் 4ஆம் அதிபதி அல்லது சூரியன் இணைவு இருக்குது அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டு எல்லாம் நிறைய விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்டு அந்த வீடுகளில் அடுக்குமாடி வீடு அப்பார்ட்மெண்ட்டு இதெல்லாம் குறிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க இந்த 8ஆம் இடம் 4-8 தொடர்பு இருந்தால் அரசு வகையில் நம்மளுக்கு வீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதை பார்க்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹவுசிங் யூனிட்டு இல்லை இந்த ஒரு ஏதாவது நிவாரணம் மூலிமா கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிற வீடுகள் கிடைக்கும். இல்லைன்னா குடிசை மாற்று வாரியம் அந்த மாதிரி இதில் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு உதாரணம் சமத்துவபுரம் அப்படியெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுதான் வந்து வழிமுறை. சரி, நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் ஜாதகத்தில் நீங்கள் சொல்கிறது எந்த அமைப்புமே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர்த்துக்கு கேள்வி வரும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருகில் உள்ள பூவகராக பெருமாள் கோவில் சென்று வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை அல்லது உங்கள் ஜாதகத்தில் உள்ள 4ஆம் அதிபதியோட கிழமை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு அது தானங்கள் பண்ணிட்டு வரணும், அன்னதானங்கள் பண்ணிட்டு வரணும். இது ஒரு வழிமுறை. அல்லது ஸ்ரீதேவி பூமாதேவி பெருமாள் இணைந்துள்ள ஆலயங்கள் சென்றும் நெய் தீபம் ஏற்றி சுத்தமான நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு அன்னதானங்கள் பண்ணிட்டு வரணும். இது எவ்வளோ அப்படின்னீங்கன்னா மாதம் ஒரு முறை பண்ணிட்டு வரலாம். வசதி இருக்கிறீங்க எவ்வளோ முறை வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அருகில் சிறுவாபுரி முருகன் ஆலயம் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு அருமையான ஒரு வழிபாட்டு ஸ்தலம் வேணுங்கிறவங்களுக்கு. இது செவ்வாய்க்கிழமை பிறந்த நட்சத்திரத்தன்று ஜென்ம நட்சத்திரத்தன்று போய் வழிபாடு பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு தானம் தருமம் செய்து என்றால் விரைவாக உங்களுக்கு அதுக்குண்டான அமைப்பு வரக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? இதுதான் அமைப்பு. சரி, இப்படி இருக்குது, சரி இந்த மாதிரி இருக்குது, சரி நான் அப்படி இல்லாதவங்களுக்கு இல்லை இருக்கிறீங்க எப்படியெல்லாம் முயற்சி பண்ணால் விரைவாக அந்த வீடு வாங்குறதுக்கு கட்டுறக்கு அப்படிங்கிற ஒரு முறையில் சொல்கிறேன். இது வந்து ஒரு பொதுவான முறை தான். இப்படி இருந்தால் வரல, நான் அப்படி போனால் ஆகலைங்கிறதில்ல. இப்போ 4ஆம் அதிபதியும் 4ஆம் இடமும் 1ஆம் இடமும் தொடர்பாயிருச்சு அப்படின்னா இது புரியல, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியலைன்னா அருகில் உள்ள ஜோதிடர் கேளுங்க. இதை நான் வந்து ஒரு புரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதை சொன்னோம்னா பெருசாக போயிட்டே இருக்குது. இது ஒரு வகுப்பு மாதிரி போகும். ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். இருந்தாலும் நம்ம வந்து எளிமையாக மக்களுக்கு ஏதோ கருத்துக்களுக்கு நல்ல கருத்துக்களுக்கு சேர்த்தோணுங்கிறக்கா சொல்கிறேன். இப்போ 4ம் 1ம் 4ம் தொடர்பாக இருந்ததுன்னா உங்களோட சுய முயற்சியில் பண்ணித்தான் வீட்டை அமைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சுய முயற்சி மேலே அதே மாதிரி உங்களுக்கு எந்நேரம் அந்த எண்ணங்கள் வீடு வேணும் கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஓட்டத்துலேயே இருக்கும், எப்படியாக இருந்தாலும் இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா 2ம் 4ம் அதிபதினா நான் இந்த அதிபதியும் எடுத்துக்கலாம் பாவத்தையும் எடுத்துக்கலாம். தொடர்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா உங்கள் குடும்ப நபர்கள் மூலிமா, குடும்ப நபர்னால் யார் வேணால் எந்த உறவு வேணால் எடுத்துக்குங்க. அப்புறம் உங்கள் சேர்த்து வச்ச பணத்தை மூலிமா வீடு கட்டுறக்கோ வாங்கவோ முடியும். அதில் அப்படி முயற்சி பண்ணலாம். இதே 3ஆம் இடம் 4ம் 3ம் தொடர்பாக இருந்தது அப்படின்னா ஒரு இளைய சகோதரர் உங்கள் கூட பிறந்தது இளைய சகோதரர் மூலிமாவோ அதற்கு உங்கள் விடாமுயற்சினாலையும் அமையும். திருமணமானவர்களாக இருந்தால் உங்கள் மாமனார் வகை அவர் மூலிமாவோ அமைச்சிக்க முடியும், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே 4ஆம் அதிபதி 4லேயே இருக்குது அப்படின்னா தாய் மூலியமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
அந்த மாதிரி அமைத்து கொள்ளலாம். அல்லது தாய் உறவினர் மூலிமா நம்ம முயற்சி பண்ணோம்னா கிடைக்க வாய்ப்புண்டு. 4ஆம் அதிபதி 5இல் தொடர்பு இருந்தது அப்படின்னா ஏதாவது பூர்வீக சொத்து மூலிமா நம்மளுக்கு வீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இல்லை அந்த சொத்துக்கள் மூலிமா வரக்கூடிய பணத்தினால கட்டவோ வாங்கவோ முடியும். இதே 4ம் 6ம் தொடர்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் வங்கிகள் மூலிமா கடன் வாங்கி கட்டுற மாதிரி இருக்கும், கட்டிக்கலாம். அப்படி முயற்சி பண்ணிங்கன்னா விரைவாக கட்டுறதுக்கு வாய்ப்புண்டு. அல்லது வேலை செய்யும் நபர்களாக இருந்தால் இப்போல்லாம் சில பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு அனைவருக்கும் கட்டுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர்த்துக்கு வீடு அவையில் கட்டி கொடுக்குறாங்க, இது அமைச்சு தராங்க, அந்த மாதிரி இருக்கும். 4ம் 7ம் தொடர்பு இருந்ததுன்னா பெண்களாக இருந்தால் கணவன் மூலிமாவோ கணவன் உறவினர் மூலிமாவோ முயற்சி பண்ணினோம்னா கிடைக்கும். அது ஆண்களாக இருந்தால் மனைவி மூலிமாவோ மனைவியின் உறவினர்கள் மூலிமாவோ முயற்சி பண்ணால் எளிதில் கிடைக்கும். 4, 8 தொடர்பாக இருந்தது அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு உங்கள் தாத்தா பாட்டி இல்லைன்னா ஒருத்தர் உங்களுக்கு தானமாக கொடுப்பாங்க, இல்லைன்னா இனாமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அல்லது ஒரு வரதட்சணையாங்கூட கொடுக்கறதுக்கு கொடுத்தாலும் கிடைக்கும், அந்த மாதிரி வாய்ப்புண்டு. அதுக்குன்னு முயற்சி பண்ணுன்னா வரதட்சணை கேட்கக்கூடாது, தவறை எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லைன்னா ஒரு இழப்பீட்டு மூலிமா வரக்கூடிய பணத்து மூலிமா வீட்டுக்கு அமைச்சிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இது எல்லாம் நீங்களே முடிவு பண்ணிடக்கூடாது. இது தெரிஞ்சுட்டு இதுக்கு எப்படி முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுனா இன்னும் முழுவதுமாக தீர்க்கமாக தெரிஞ்சுக்கோன்னா அருகில் உள்ள ஜோதிடரை பார்த்து முழுமையாக நம்மளுக்கு எந்த வழியிலைங்கிறது கேட்டுக்கணும். இது பொதுவான விஷயம். 4ம் 9 தொடர்பு வந்தால் தந்தை மூலிமாவோ தந்தை வழி உறவினர் மூலிமாவோ முயற்சி பண்ணலாம். 4ம் 10 தொடர்பில் இருந்ததுன்னா உங்கள் வருமானத்து மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி இஎம்ஐ மூலிமா பார்த்திங்கன்னா சேர்த்தி வச்சு தொழில் மூலிமா உங்கள் வரக்கூடிய வருமானத்தினால இல்லை உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலிமா முயற்சி பண்ணி வீட்டை நீங்கள் கட்டிக்கவோ வாங்கவோ முடியும். 4ம் 11ம் தொடர்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் மூத்த சகோதரங்கள் மூலிமாவோ அல்லது நெருங்கிய நண்பர்கள் மூலிமாவோ முயற்சி பண்ணிங்கன்னா விரைவாக கிடைக்கும். இப்போ 4ம் 12 இருக்குது அப்படின்னா ஏதோ ஒன்றை விற்று தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அல்லது வெளி இடங்களில் போய் வருமானம் ஈட்டி அதன் மூலிமா நம்ம வீடை கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். சரி, நல்ல சிறப்பான வீடு எப்படி அமையினா 2ஆம் இடம், 4ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த மாதிரி இந்த 3 பாவங்களும் கெடாமல் ஒருவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் சிறப்பான வீடுகள் அமையும். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான அமைப்பு. இது சிலது இருக்கும், சில பேர்த்துக்கு இல்லாமையும் இருக்கலாம், சில பேர்த்துக்கு மாற்றியும் இருக்கலாம். நான் சிலதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். இப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்படி முயற்சி பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் வீடு கட்டுறோம், இல்லை சொந்த வீடு கட்டுறோம், இது வாஸ்து கொட்டுறோம், அது இருக்குது அப்படிங்கிறது தனி வீடியோவாக அடுத்த வீடியோ பார்க்கலாம். அந்த வாஸ்து தோஷம், வாஸ்து குற்றம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பண்ணலாம், எளிமையான பரிகாரம் என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.